இந்த படத்தோட பேரு டிராவல்ல ஒரு காதல். இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா, ஹீரோ சென்னையில ஐடி கம்பெனில வேலை செய்றாரு. ஆனா ஹீரோக்கு பிடிச்சது டிராவலிங். வீட்ல சொன்னா ஒத்துக்க மாட்டாங்கன்னு ஐடி கம்பெனில வேலை செஞ்சுட்டு இருப்பாரு. ஒரு நாள் ஹீரோங்க அம்மா ஹீரோக்கு கால் பண்ணி, உனக்கு இந்த வீக் பொண்ணு பார்க்க போனோம், கிளம்பி ஊருக்கு வான்னு சொல்றாங்க. ஹீரோ கிளம்பி வரலாம்னு நினைக்கும் போது லாக்டவுன் அனௌன்ஸ் பண்றாங்க. இந்த படம் ஃபுல்லா லாக்டவுன் நடந்த மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. அதனால ஹீரோ அம்மா கால் பண்ணி, பொண்ணும் சென்னை தான், வரும்போது அந்த பொண்ணையும் கூட்டிட்டு வந்து அவங்க வீட்டுல விட்டுட்டு வந்துரு அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயினோட வீடு கேரளா. சென்னையில இருந்து ஹீரோயினோட வீட்டுக்கு 15 ஹவர்ஸ் டிராவல். அந்த டிராவல்ல என்னெல்லாம் நடக்குது, இவங்க 2 பேர் எப்படி லவ் பண்ணிக்கிறாங்க, இதான் படத்தோட ஸ்டோரி. இந்த படத்தை நான் சும்மா எந்த எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம தான் ஸ்டார்ட் பண்ணேன். இந்த படம் எனக்கு பிடிச்சிருந்தது. இந்த படம் பார்த்து முடிக்கும் போது எனக்கு ஒரு நல்ல ஃபீல் குட் மூவியை பார்த்த மாதிரி ஃபீல் கொடுத்தது. இந்த டிராவல்ல அவங்க 2 பேருக்குள்ள நடக்கிற கான்வர்சேஷன், சண்டை, இதெல்லாம் ரொம்ப நல்லாவே காட்டியிருப்பாங்க. இந்த படம் பார்க்கும்போது நம்மளும் அவங்க 2 பேர் கூட சேர்ந்து டிராவல் பண்ற மாதிரியே இருக்கும். இந்த படம் முக்கால்வாசி ஒரு காருக்குள்ளேயே தான் நடக்கும். ஆனாலும் எங்கேயும் போர் அடிக்காம ரொம்ப நல்லாவே கொண்டு போயிருப்பாங்க. இந்த படத்துல ஹீரோவும் ஹீரோயினும் ரொம்ப நல்லாவே நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தோட மியூசிக்கும் படத்துக்கு ஏற்ற மாதிரி நல்லாவே இருந்துச்சு. மொத்தத்துல வீக்கெண்ட்ல ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஒரு நல்ல படம் பார்க்கணும்னு நினைச்சா இந்த படத்தை ட்ரை பண்ணுங்க. இது ஒரு லோ பட்ஜெட் படம் அப்படின்னு ஸ்கிப் பண்றாதீங்க. ஏன்னா படத்தை ரொம்ப அழகா கொண்டு போயிருப்பாங்க. இந்த படம் யூடியூப்ல அவைலபிளா இருக்கு, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த படத்துக்கு நம்ம தர ரேட்டிங் 3.7 out of 5.